இது வரைக்கும் உங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு அழகான மீனவ கிராமத்தில் சோமு ராமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அதில் ராமு குதிரை வண்டி ஓட்டி சம்பாரிச்சிட்டு இருந்தான். சோமு மீன் பிடிக்கிற வேலை பார்த்தான். அட, எங்கே இந்த சோமுவை காணோம்? எப்போ பார்த்தாலும் வீடை பூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிடுவான். ஊர் சுத்தி பைய என்னைக்காச்சும் நம்மள ஒரு வாட்டி மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு கூட்டிட்டு போறானா? நேத்தும் இப்படித்தான் நம்மளை விட்டுட்டு கடலுக்கு போய் மீன் பிடிக்க போயிருக்கான். இன்னைக்கு வரட்டும், நறுக்குன்னு 4 கேள்வினாலும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும். யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. சோமு தான் வர்றான் போல. நாம தெரியாத மாதிரி திரும்பி நிற்போம். அப்போ சோமு கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான வலைய வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தான். என்ன இது? நடந்து வரும்போதே கழுத மாதிரி கணக்கிறான். இங்க குதிரை தான் நிக்குது. ஒருவேளை குதிரைய வான்னு கூப்பிடுறானோ? குதிரையோட சேர்ந்து நானும் தான் வந்திருக்கேன். உன் வீடு தேடி வந்ததுனால என்னைய இலக்காரமாலாம் நினைக்க வேண்டாம். எனக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்குது. நான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கும் போது என் குதிரை நின்று போச்சு. அதான் என்னான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னைய பார்க்கறதுக்காக இங்க வந்துட்டேன்னு ஒன்னும் நீ நினைக்க வேண்டாம். என்ன, கழுதைய கூப்பிட்டுக்கிட்டு நடைப்பயிற்சி வந்திருக்கீங்க போல. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னோட குதிரைய பார்த்தா உனக்கு கழுத மாதிரி தெரியுதா? நல்லா கண்ணை முழிச்சு பாரு. வேணும்னா கண்ணாடி வாங்கி தரேன். கண்ணாடிய போட்டுக்கிட்டு பாரு, அப்போ தெரியும் இது கழுதையா இல்ல குதிரையான்னு. சாரே, நான் உங்ககிட்ட ஒன்னும் கேட்கலையாக்கும், குதிரை கிட்ட கேட்டேன். ஒரு குதிரை கழுதைய கூப்பிட்டுக்கிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து நிக்குதுல, அத கேட்டேன். என்னது? என்னைய பார்த்தா உனக்கு கழுத மாதிரி தெரியுதா? ஓங்கி ஒரு குத்து விட்டன்னா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? அட, 2 பேரும் ஓரமா நின்று விளையாடுங்கப்பா, மனுஷனோட அவசரம் முடியாம. யோ பெருசு, என் நண்பன் ராமுவே கோவத்துல வந்திருக்கான். விட்டா என்னையவே அடிச்சு போடுவான் போல. நீ என்னன்னா நடுவுல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நண்பா ராமு, இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும், அம்புட்டு தானே? என் கூட வா, நாளைக்கே உன்னைய கடலுக்கு கூப்பிட்டு போறேன். இதுக்கு போய் இப்படி கோவப்படுறிய? நாளைக்கு காலையில கடற்கரைக்கு வந்துரு. நாம 2 பேரும் சேர்ந்து படகுல கடல்ல இறங்குவோம். பிடிக்கிற மீனை வித்து ஆளுக்கு பாதி பாதி லாபத்தை எடுத்துக்கிடுவோம். என்ன சொல்ற? இப்படி சோமு சொன்ன உடனே அடுத்த நாள் ராமு கடற்கரைக்கு வந்துட்டான். சொன்ன நேரத்துக்கு சரியா வர்றானான்னு பாரு. எப்ப பார்த்தாலும் இவனோட இதே வேலையா போச்சு. இன்னைக்கு மட்டும் அவன் வரல, நாமளே படகு எடுத்துட்டு கடல்ல இறங்கிட வேண்டியதுதான். வர்றான் பாரு குண்டு பைய. நல்லா ஆடி அசைஞ்சு ஒரு சட்டி சோற குடு, உடனே தின்னு விடுவியான். இதுக்கு மட்டும் மெதுவா வரையான். என்னப்பா ராமு, என்னைய நல்லா வசப்படுற போல இருக்கு. நேரங்காலம் பார்த்துதாப்பா கடலுக்குள்ள இறங்கணும். பொசுக்கு நான் இறங்குவாங்க. கடல்ல அலை எப்படி இருக்கு, காத்தோட தசை எப்படி இருக்கு, இதையெல்லாம் பார்த்துதான்ப்பா இறங்கணும். சரி ஏறு, கிளம்புவோம். அட சோமு, போட்டு கொஞ்சம் மெதுவாத்தான் ஓட்டுப்பா. இவ்வளவு வேகமா ஓட்டுனா என்ன அர்த்தம்? ஒரு வேலை என் ஜோலி எங்கேயே முடிச்சிடலான்னு நினைச்சியா? இதுக்குதாப்பா நான் உன்னை வரவேனான்னு சொன்னேன். இங்க காத்தோட வேகத்தை பொறுத்துதான் போட்டு ஓடும். இது எல்லாம் நமக்கு பழகி போயிடுச்சு. உனக்குத்தே கொஞ்சம் புதுசா தெரியும். இதுக்குத்தே இங்க வரவேனான்னு சொன்னேன். கேக்குறியா நீயே? போட்ட நல்லா பிடிச்சுக்கப்பா, இடத்த பார்த்து வலைய வீசலாம். ராமுவும் சோமுவும் சேர்ந்து ஒரு இடத்துல வலைய வீசினாங்க. வலையில ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆக மொத்தம் அந்த ஒரு மீனை மட்டும் பிடிச்சுக்கிட்டு கரைக்கு திரும்பினாங்க. அப்பா சோமு, ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த மீனை வித்து அப்படி ஒன்றும் பெருசா காசு பார்க்க முடியாது. பேசாம வர்ற காசை நீயே முழுசா எடுத்துக்க. அட, என்னப்பா நீயே குதிரை சவாரியெல்லாம் விட்டுப்புட்டு கடல்ல மீன் பிடிக்க வந்திருக்க? இந்த மீனை வித்தாதான் காசு கிடைக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பசியார வேணாமா? பேசாம மீனை எடுத்து வித்துப்புட்டு காசை வாங்கிட்டு போ. அட, என்ன சோமு, நான் சொல்றத கேட்க மாட்டியா? உனக்கு தான் காசோட தேவை அதிகமா இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். மீனை வித்து காசை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போற வழிய பாரு. ஏழு, யார் அவன்? நான் சொல்றத நீ கேளு. மீனை வித்து காசாக்கி தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற வழிய பாரு. இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. விண்ணுலகத்துல இருந்து கண்ணன் அங்க வந்தாரு. ராமு, சோமு, இருவரும் எதற்காக இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள்? இருவரும் சேர்ந்து இதனை பிரித்து கொள்ள வேண்டியதுதானே? 2 பேரும் பிரிச்சுக்கிற அளவுக்கு இதுல ஒன்றும் பெருசா வருமானம் இருக்காது. அதுக்கு அவன் மட்டும் அந்த காசை எடுத்துக்கிட்டான்னா ஒரு நாள் பொழுது அவனுக்கு ஓடும் இல்லையா? அதான் அவனை எடுத்துக்க சொல்றேன் சாமி.
ஆனால் அவன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி என் கூட வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லைங்க சாமி, இவனோட அப்பாவும் அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவன் கொண்டு போய் காசு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஏதாச்சும் வைத்தியம் பார்க்க முடியும். அதனால தான் இந்த மீனை விற்று அவனையே எடுத்துக்க சொல்கிறேன். ரெண்டு பேருமே இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணன் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்தாரு. ராமு, சோமு, நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அன்புடன் இருக்கிறீர்கள். உங்கள் இருவரின் நட்பு என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. உங்களது நட்பினை பாராட்டி நான் உங்களுக்கு பரிசளிக்கிறேன். அப்போ திடீர்னு கண்ணபிரானின் சக்தியால அங்க இருந்த மீன் கூட தங்கப்பெட்டிகளா மாறுச்சு. ரெண்டு பேத்துக்குமே தங்கப்பெட்டிகளை கொடுத்துட்டு கண்ணபிரான் விண்ணுலகத்துக்கு பறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பெட்டிகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. ஹாய் குட்டீஸ், நட்புக்கு உதாரணமாக ராமு சோமு இருந்த மாதிரி நீங்கள் யார் கூட நட்பாக இருக்கீங்கன்றத கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. பாய்.